ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டுங்கள்லாம் செய்கிற சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வெள்ளை குருமாவோட கீ ரைஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குருமா செய்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் நான் காரத்துக்காக எடுத்திருக்கேன். மீதி பச்சை மிளகாவும் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதிக நேரம் வதங்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோடைய இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த குருமாக்கு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதிகமாக தக்காளி ஆட் பண்ணிடாதீங்க. தக்காளி 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது கூட 700 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிடாதீங்க. லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட கவுச்சி வாடெல்லாம் நல்லாவே போயிடும். சிக்கன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் இந்த குருமாக்கு அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா கருப்பு மிளகுத்தூளே ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 2 சின்ன சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் அளவுக்கு இந்த சிக்கனோடையும் பாக்கி இருக்க 1/4 டம்ளர் தயிரை நம்ம தேங்காயோடையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தயிர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் இந்த குருமா நல்லாயிருக்கும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த சிக்கனை நம்ம நல்லாவே வதக்கிக்கலாம். சிக்கன் வதங்குறதுக்குள்ளாரையே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை மூடி தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் மட்டுமே எடுத்திருக்கேன். 8 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாதாமோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தேங்காய் மூடி எனக்கு பெருசாக இருந்ததுனால நான் 1/4 மூடி மட்டுமே எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பாக்கி தயிரையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் 10 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவில் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குருமாவில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, அதனால் நான் பாத்திரத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் குருமாவை கொதிக்க விட்டு எடுத்துடலாம். தேங்காவோட பச்சை வாடை நல்லா போகணும். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் போல் நான் குருமாவை கொதிக்க விட்டு எடுத்திருந்தேன். தேங்காவோட பச்சை வாடெல்லாம் நல்லா போய் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதிக நேரம் குருமாவை கொதிக்க விட வேணாம். ஒரு கொதியிலேயே குருமாவை இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வெள்ளை குருமாவோட கீ ரைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸோட ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நான் மட்டன் குருமாவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.